என் மனதில் நினைவுகளாய் கரையும் வேதம் அவள். எபிசோட் 47. வில்லாவின் வாசலில் பிரக்யா படுத்திருந்த இடத்தில் ஒரு கார் வேகமாக வந்து நின்றது. காரின் ஹாரன் சத்தம் கேட்டு எழுந்த பிரக்யா கண்களை திறந்து பார்த்தாள். காரில் இருந்து ஷிவானி வெளியே இறங்கினாள். வாசலில் படுத்திருந்த பிரக்யாவை பார்த்து நக்கலாக சிரித்த ஷிவானி அவளுக்கு அருகே வந்தாள். பிரக்யாவின் கண்கள் சத்யன் இருக்கிறானா என தேடியது. பிரக்யா முன் சொடுக்கு போட்ட ஷிவானி, அங்கென்ன பாக்குற பிரக்யா? கார்ல நான் மட்டும்தான் வந்தேன். நீ சத்யனை தேடுறியா? இன்னைக்கு மார்னிங் வர சத்யன் என் கூட தான் இருந்தாரு. நைட் ஃபுல்லா நாங்க ஒன்னாதான் தூங்கினோம். நீ சொன்னா நம்ப மாட்ட, நேத்து நைட் எனக்கு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. ஏன் சத்யன் எனக்காக இருந்தான். என்னோட இத்தனை வருஷத்து ஆசையெல்லாம் நேத்து நைட் நடந்துச்சு. சத்யன் என்ன நைட் ஃபுல்லா தூங்க விடல. நேத்து நைட் தான் சத்யன் என்ன எவ்வளவு லவ் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என கூறினாள். ஷிவானி பேசியதை கேட்டு பிரக்யா அமைதியாக நின்றிருக்க கார்த்திக்கை பார்த்த ஷிவானி, சத்யன் எங்க போயிருக்காரு என கேட்டாள். அவளின் கேள்வியால் ஷாக் ஆன பிரக்யா, என்ன சொல்ற நீ? இப்பதானே சத்யன் நைட் ஃபுல்லா உன் கூட இருந்தாருன்னு சொன்ன. இப்ப இங்க வந்து கேக்குற? நான் தான் உன்னை கேட்கணும், சத்யன் எங்க என்றாள். பிரக்யாவின் கேள்வியால் ஒன்றும் புரியாத ஷிவானி, வாட்? சத்யன் இன்னும் வரலையா? காலையிலே சீக்கிரமா எழுந்து போனாரே, இங்க வரலையா? அவருக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்திருக்கும் என கூறியவள் வீட்டிற்குள்ளே போகாமல் சத்யனுக்கு போன் செய்தாள். அப்போது பிரக்யா மனதுக்குள், நைட் ஃபுல்லா என்னை தவிக்க விட்டுட்டு அந்த ஷிவானி கூட அவர் தனியா இருந்திருக்காரு. உண்மையா சத்யனுக்கு ஷிவானியை தான் பிடிச்சிருக்கா? அவரோட மனசுல ஷிவானி மட்டும்தான் இருக்காளா என நினைத்து கொண்டிருந்தாள். அப்போது அந்த வில்லாவிற்குள் மற்றொரு கார் வந்தது. அதிலிருந்து சத்யன் இறங்கினான். பிரக்யா கோபத்துடன் அவன் அருகே சென்றவள், நேத்து நைட் ஃபுல்லா நீங்க ஷிவானி கூட ஒன்னா இருந்ததா அவ சொல்றா, அது உண்மையா என கேட்டாள். மனதுக்குள், ஷிவானி சொன்னது பொய்ன்னு சொல்லு சத்யன் என பிரக்யா நினைத்திருந்தாள். பிரக்யாவின் கோபத்தை பார்த்த சத்யன், எஸ், நேத்து நைட் நானும் ஷிவானியும் ஒரே பெட்ல தான் இருந்தோம் என உண்மையை போட்டுடைத்தான். அதை கேட்ட பிரக்யாவுக்கு தலை சுற்றுவதை போல் இருந்தது. பிரக்யாவை பார்த்த சத்யன், இப்ப என்ன ஆச்சுன்னு இவ்வளவு எமோஷனல் ஆகுற என கேட்டான். உங்களுக்கு ஷிவானிய பிடிச்சிருந்தா அவளுக்கு நீங்களே தாலியை கட்டி வாழுங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் வரமாட்டேன் என சொல்ல, என்ன பேசுற பிரக்யா நீ? எங்க 2 பேருக்கும் நடுவுல நீ வரமாட்டியா? நீ என்னோட வைஃப். நம்ம 2 பேருக்கும் நடுவுல தான் யாரும் வரக்கூடாது என்று கூறும் போதே கோபத்துடன் சத்யனை பார்த்த பிரக்யா அவனின் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள். நான் உன்னோட வைஃப்னு நேத்து அவ கூட இருக்கும் போது உனக்கு தெரியலையா? என்ன மறந்துட்டு உன்னோட எக்ஸ் லவரோட என்ஜாய் பண்ணியே, அப்போ உனக்காக ஒருத்தி காத்துக்கிட்டு இருப்பான்னு தெரியலையா? உங்களோட விளையாட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்க நான் கல் இல்ல. எனக்கும் உணர்வு, வலி எல்லாமே இருக்கு. இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது. சீக்கிரமே உங்களை நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு யார் கூட வேணாலும் வாழலாம் என்றாள். பிரக்யா சத்யனை அறிந்ததை பார்த்த ஷிவானி ஷாக் ஆனாள். கார்த்திக்கும் சத்யன் முதல் முறையாக ஒரு பெண்ணிடம் அடிவாங்கி நிற்பதை மிரண்டு போய் நின்றான். பிரக்யா டிவோர்ஸ் என்ற வார்த்தையை சொன்னதும் சத்யன் இதயத்தை யாரோ கத்தியால் குத்தி கிழிப்பதை போல் உணர்ந்தான். வலி நிறைந்த கண்களுடன் பிரக்யாவை பார்த்தவன், டிவோர்ஸா? நீ எனக்கு டிவோர்ஸ் தருவியா? இந்த வார்த்தையை உன்னால எப்படி சொல்ல முடிஞ்சது பிரக்யா என அவளை பிடித்து உலுக்கியபடி கேட்டான். பிரக்யாவோ கோவத்தில் பிடிவாதத்துடன் நின்றிருந்தாள். எஸ் சத்யன், ஐ வில். நீயும் ஷிவானியும் லவ் பண்ணும்போது நான் எதுக்கு நடுவுல இருக்கணும்? நீங்க உங்க சந்தோஷத்துக்கு என்ன எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க என கத்தினாள். சத்யன் அவளையே பார்த்து கொண்டிருக்க தொடர்ந்து பேசிய பிரக்யா, உங்க லைஃப்ல யாரு வேணாலும் இருக்கட்டும், ஆனா நான் இனிமே உங்க லைஃப்ல வரமாட்டேன். நான் ஒரு நல்ல லாயரா பார்த்து பேசிட்டு சீக்கிரமே டிவோர்ஸ் நோட்டீஸ் தரேன் என்றாள். பிரக்யாவின் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கார்த்திக் திணறிக் கொண்டிருந்தான். ஷிவானியோ மனதுக்குள், இப்போதான் பிரக்யா நீ கரெக்டா முடிவெடுத்திருக்க, உனக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலாம் என நினைத்து மனதுக்குள் சிரித்துக் கொண்டிருந்தாள். பிரக்யாவை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாததால் அவள் அங்கிருந்து புறப்பட நகர்ந்தாள். சத்யனின் கண்கள் அனல் போல் சிவந்தன. உடனே அவன், நில்லு பிரக்யா என்றான். அவனின் வார்த்தையில் சத்யன் இதுவரை இல்லாத கோபத்தில் இருப்பதை கார்த்திக் மட்டுமில்லாமல் ஷிவானி பிரக்யாவுக்கும் புரிந்தது. 4 அடி நகர்ந்து சென்றிருந்த பிரக்யாவின் அருகில் வந்தவன் அவளின் கையை பிடித்து தரதரவென இழுத்து வந்து அந்த வில்லாவுக்குள் நிறுத்தினான். உனக்கு இப்ப டிவோர்ஸ் வேணுமா? நீ என்ன மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடியே யார் கூடயோ தப்பு பண்ணிட்ட. அதனால நீ இப்போ கன்சீவா இருக்க. நீ என்ன மேரேஜ் பண்ணதால இந்த குழந்தைக்கு நான் தான் இனிஷியலா இருக்கேன். எல்லாரும் இது என்னோட குழந்தைன்னு நினைக்கலாம். பட் இது வரைக்கும் இந்த குழந்தைக்கு யார் காரணம்? நீ யார் கூட இருந்தன்னு ஏதாவது ஒரு வார்த்தை நான் கேட்டிருப்பனா?
ஒரே ஒரு நாள் நைட் நான் வெளியே இருந்தேன்னு என்ன டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு நீ ரெடி ஆயிட்ட என வார்த்தைகளால் அவளை காயப்படுத்தினான். சத்யன் பேசியதை கேட்டு அழுத பிரக்யா, எனக்கு தெரியாம நடந்தது. நீங்க இப்படி சொல்லி காட்டி அசிங்கப்படுத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. மேரேஜ் அப்போ எனக்காக மட்டுமே இருப்பேன்னு நீங்க பண்ண சத்தியத்தை நீங்களே மீறிட்டீங்க. மேரேஜ்க்கு முன்னாடி தப்பு நடந்திருக்கலாம், மேரேஜ்க்கு அப்புறம் என்கிட்ட யாரையும் நான் அலோவ் பண்ணதில்ல என அழுதாள். அவள் இன்னும் தன்னை தவறாக புரிந்து கொண்டதை நினைத்து மேலும் டென்ஷனான சத்யன், இப்பதான் புரியுது பிரக்யா, நீ ஏன் இந்த மேரேஜ் லைஃப் அவாய்ட் பண்ண பாக்குறேன்னு. உன் மனசுல இன்னும் அந்த தேவ் தான் இருக்கான். அவன் கூட வாழ தானே என்ன டிவோர்ஸ் பண்ண ரெடி ஆயிட்ட. என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு அவன் கூட வாழ நீ போட்ட பிளான் தானே இதெல்லாம் என கேட்டான். சத்யனின் வார்த்தைகள் அவளை ஊசியால் குத்தியதை போல் உணர்ந்தாள். கத்தி அழுதவள், நேத்து நைட் சிவானியை நீங்க லவ் பண்ணவும் தானே அவ கூட இருந்தீங்க. இந்த மேரேஜ் உங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக தான் நான் பண்ணேன். மேரேஜ் ஆகும் போதும் சரி, மேரேஜ்க்கு அப்புறமும் சரி, சிவானிக்காக மட்டும் தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. அவளுக்காக தான் எல்லாம் பண்றீங்க. நான் உங்களை போல யாரும் ஒருத்தருக்காக உங்களை தூக்கி போட்டுட்டு போகல. இதுவரை ஒரு நாள் கூட என்ன பிடிச்சிருக்குன்னு உங்க வாயால நீங்க சொன்னது கூட இல்ல. இன்னும் ஒரு பொம்மை போலதான் யூஸ் பண்றீங்க என கேட்டு அழுதாள். அப்போது சத்யன் தனக்குள்ளே, ஏன் பிரக்யா கிட்ட நான் லவ் சொன்னதே இல்ல. அவ கூட இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இது அவகிட்ட ஷேர் பண்ணதே இல்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி என நினைத்தவன் அழுது கொண்டிருந்தவளுக்கு அருகே சென்று அவனும் அமர்ந்தான். தன் கர்ச்சீஃபால் அவளின் கண்ணீரை துடைத்து விட்டவன் அவளின் நெற்றியில் முத்தமிட்டான். நிமிர்ந்து பார்த்தவளின் கண்களை பார்த்த சத்யன், ஐ லவ் யூ பிரக்யா. நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன். என் லைஃப்ல கடைசி வரைக்கும் நீ ஒருத்தி மட்டும்தான் இருப்ப என்றான். அதை கேட்ட பிரக்யா, எனக்கு உங்களை டிவோர்ஸ் பண்ற விருப்பம் இல்ல. என்னோட வாழ்க்கையில எல்லாமே தப்பாதான் நடக்குது. இந்த லைஃப் எவ்வளவு நாள்னு பயம் தான் அதிகமா இருக்கு. நீங்க சிவானிக்காக இருக்கிறத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்றாள். அவளை அணைத்து கொண்டவன், நீயும் என்ன லவ் பண்ற பிரக்யா, அதான் உன்னால என்னை விட்டு கொடுக்க முடியல. லவ் யூ சோ மச் டி என்றான். சில நிமிடங்கள் தன் அணைப்பில் அவளை சமாதானம் செய்தவன் அவளின் முகத்தை தன் கைகளால் ஏந்தினான். பிரக்யாவின் கண்களில் முத்தமிட்டவன், சாரி, கோபத்துல உன்னை ஹர்ட் பண்றேன்னு பேபிய வச்சு பேசிட்டேன். ரியலி சாரி. இனிமே எதுக்காகவும் டிவோர்ஸ்னு நீ சொல்லக்கூடாது. அவ்வளவு ஈஸியா உன்னை யாருக்கும் விட்டு தர மாட்டேன் என்றான். அவனிடம் இருந்து விலகிய பிரக்யா, இனிமே என்ன தொடாதீங்க. இந்த சிவானியை தொட்ட கையால என்ன தொட வேணாம். நான் உங்க லைஃப்ல இருக்க கூடாது. என்ன எல்லாரும் யூஸ் பண்றீங்க என கூறிக்கொண்டே அந்த வில்லாவை விட்டு வெளியேறியவள் ஆட்டோ பிடித்து சத்யனின் வீட்டிற்கு செல்லும்படி கூறினாள். சத்யனோ, பிரக்யா பிரக்யா என கத்திக்கொண்டே கேட் வரை வந்தவன் அவள் ஆட்டோ ஏறுவதை பார்த்ததும் உடனே தன் செல்போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்தான். ஆட்டோ ஏறியதும் தன்னிடம் காசு இல்லாததை நினைத்த பிரக்யா கொஞ்ச தூரத்திலேயே இறங்கினாள். போகும் வழியில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் அமர்ந்தாள். அங்கு யாரும் இல்லாத நேரம் பிரக்யா மட்டும் அமர்ந்திருக்க இரு இளைஞர்கள் அங்கு வந்தனர். பிரக்யாவை பார்த்த அவர்கள், என்னம்மா அழுதுட்டு இருக்க, நாங்க வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமா என ஒருவன் அவளை பார்த்து கண்ணடித்தான். அங்கிருப்பது சரியாக இருக்காது என நினைத்த பிரக்யா நகர பார்த்தாள். அப்போது இரு இளைஞர்களில் ஒருவன் பிரக்யாவின் கையை பிடித்தான். அடுத்த நொடி அந்த இளைஞனின் கன்னத்தில் பலார் என ஒரு அறை விழுந்தது. பிரக்யா பார்த்த போது அங்கே தேவ் நின்றிருந்தான். அவனை பார்த்தவள், நீயா? உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்னு இருக்கேன். அன்னைக்கு அவ்வளவு சீப்பா நடந்துகிட்ட, இப்ப எதுக்கு மறுபடியும் என் லைஃப்ல வர என கேட்டாள். பிரக்யாவின் முகத்தை பார்த்த தேவ், எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வண்டியில ஏறு பிரக்யா என்றான். அவனின் பேச்சில் கோபமான பிரக்யா, நீ யாரு? உன் வண்டியில நான் ஏன் வரணும் என கேட்டவள் பிடிவாதமாக அங்கே நின்றாள். பொறுமையை இழந்த தேவ் அவளை வலுக்கட்டாயமாக உள்ளே அமர வைத்தான். கார் டோர்களை லாக் செய்துவிட்டு காரை வேகமாக ஓட்டினான். அவள் கோபத்துடன் இருப்பதை பார்த்தவன், லுக் பிரக்யா, நீ அண்ணாவை டிவோர்ஸ் பண்ண கூடாது. அவரு வேணும்னு உன்னை ஹர்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிட்டு கோவப்படு என்றான். தேவ் பேசியதை கேட்டு ஷாக் ஆன பிரக்யா, நேத்து வரை என்ன லவ் பண்றேன்னு சொன்ன நீ இப்போ உன் அண்ணாவை டிவோர்ஸ் பண்ண வேணான்னு சொல்ற, அவருக்கு சப்போர்ட் பண்ற, இதெல்லாம் எப்போ மாறிச்சு? நான் சத்யனை டிவோர்ஸ் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது என்றாள். பிரக்யா அதிகமான ஏமாற்றத்தில் பேசுவதை புரிந்து கொண்ட தேவ் நிதானமாக, லுக் பிரக்யா, நடந்த எல்லாமே எனக்கு தெரியும். ஆத்திரத்துல நீ தப்பு பண்ண கூடாதுன்னு தான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க நான் இன்னைக்கு உன் முன்னாடி வந்தேன் என்றான். நீ என்ன புதுசா சொல்ல போற? அவங்க 2 பேரும் லவ் பண்ணல, சும்மாதான் ஒன்னா இருந்தாங்கன்னு சொல்ல போறியா என கேட்டு கத்தினாள். பொறுமையாக இருந்த தேவ், நேத்து நைட் அண்ணா ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டாரு. அது சிவானி யூஸ் பண்ணி அவளோட வலையில அண்ணாவை விழ வச்சு மாட்டி விட்டுட்டா. அண்ணாவை யூஸ் பண்ணி உங்களை பிரிக்க சிவானி போட்ட பிளான் தான் இதெல்லாம் என தேவ் கூறும்போதே அவளை தடுத்தவள், உங்க அண்ணா ஒண்ணு குழந்தை இல்ல மிஸ்டர் தேவ், அவர் தான் அவ கூட ரொம்ப சுத்திட்டு இருக்காரு.
கேட்டா நன்றி கடன்னு சொல்லுவாரு. எனிவே அவங்க லவ்க்கு நடுவுல நான் வரமாட்டேன். நான் போகணும். காரை ஓபன் பண்ணு என்றாள். இதுக்கு மேல இவகிட்ட பொறுமையா பேசுறது வேஸ்ட் என நினைத்த தேவ், ஜஸ்ட் ஸ்டாப் இட் பிரக்யா. இதுக்கு மேல சொல்றத நீ கேக்கல, நானே உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது என கத்தினான். பிரக்யாவோ மிரண்டு அமைதியானாள். மேரேஜ்க்கு அப்புறம் சிவானி சூசைட் பிளாக்மெயில் பண்ணி அண்ணாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. அந்த டிப்ரெஷன்ல சத்யன் அண்ணா இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து நீயும் வில்லாவுக்கு போன. அதனால சிவானி இன்னும் தன்னோட ஆட்டத்தை அதிகமாக்கிட்டா. உன்னை கிளினிக்ல டிராப் பண்ணதுக்கு அப்புறம் சிவானி அண்ணாவை பார்ட்டிக்கு கூப்பிட்டிருக்கா. நேத்து தான் அவங்களோட என்கேஜ்மெண்ட் டே. சோ கடைசியா அதை செலிப்ரேட் பண்ண கூப்பிட்டா. அண்ணாவும் சிவானி சொல்றது பிடிக்கலனாலும் அவ உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு போனாரு. அங்க அண்ணாவை ரொம்ப குடிக்க வச்ச சிவானி அவர் அங்கேயே ரூம்ல ஸ்டே பண்ண வச்சுட்டா. நைட் ஃபுல்லா என்ன நடந்ததுன்னு அண்ணனுக்கும் தெரியாது. காலையில எழுந்து உன் ஞாபகம் வரவும் தான் உன்னை தேடிக்கிட்டு நேரா வில்லாவுக்கு வந்தாரு. அவருக்கு முன்னாடி உன்னை பார்த்த சிவானி உன்கிட்ட தப்பா சொல்லிருக்கா. நீயும் அவளோட பிளான் புரிஞ்சுக்காம டிவோர்ஸ் பண்ண ரெடி ஆயிட்ட. அவரு நேத்து நைட் சிவானி கூட இருந்தாருன்னு தான் சொன்னாரு. தப்பு பண்ணாருன்னு சொல்லலையே என்ற தேவ், நடந்தது இதுதான். இத நம்புறதும் நம்பாம நீயே உன்னை ஏமாத்திக்கிறதும் உன் கையில தான் இருக்கு என்றான். தேவ் சொன்னதை கேட்டதும் பிரக்யா தலையை பிடித்து கொண்டாள். அவளுக்கு உலகமே சுற்றுவது போல் இருந்தது. அன்றிரவு சத்யன் சிவானி ஒன்றாக இருந்தார்களா? பிரக்யா சத்யனை டிவோர்ஸ் பண்ணுவாளா? தெரிந்து கொள்ள கேளுங்கள் மேகமோ அவள். காதலை மறைக்கும் இருவர் காணாத நெஞ்சம் தெரியும்.